நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறுகிய தலைப்பில் கத்தோலிக்க திருச்சபையிலே நாம் பெற்றுக்கொண்டு வரும் நற்கருணையை பற்றி சற்று சிந்திப்போம். ஒரு காலத்தில் குருக்கள் மட்டும்தான் நற்கருணை கொடுத்து கொண்டு வந்தார்கள். கொடுத்து முடிந்தவுடனே அவர்களது கொடுத்த விரல்களை கழுவி அந்த தண்ணீரை குடித்து விடுவார்கள். நாளடைவில் குருக்கள் கூட்டு தெருப்பிலை வைக்கும் பொழுது பலர் நற்கருணை வழங்குவார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், கைகளை கழுவினார்களா, அந்த தண்ணீரை என்ன செய்தார்கள் என்றாலும் நமக்கு தெரியாமல் இருந்தது. மீண்டுமாக அருட்சகோதரிகள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுதும் நாம் அதை பற்றி கவலைப்படவில்லை. இப்பொழுது எல்லோர் கையிலும் நற்கருணை வழங்குகிறார்கள். ஒரு காலத்தில் நற்கருணை வழங்கும்போது ஒரு தட்டு பிடிக்கப்பட்டது. அதில் ஏராளமான தூள்கள் இருப்பதை நாம் பார்த்திருக்கோம். திருச்சபையின் விசுவாசத்திலே ஒவ்வொரு துகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அப்படி என்றால் இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்முடைய மறை மாவட்டங்களிலே வழங்கப்படும் நற்கருணை விழும் துகள்கள் எங்கே போகின்றன? தரையில் விழுகிறதா, காற்றில் எடுத்துச் செல்லப்படுகிறதா, ஒவ்வொருவரும் கையில் வாங்கும்போது அதில் விழப்படும் சிறு துகள் என்ன செய்யப்படுகின்றன? அதை வழங்கும் அருட்பணியாளர்களும் அருட்சகோதரிகளும் அந்த கையில் இருக்கும் துகள்களை என்ன செய்கிறார்கள்? அதை பியூரிஃபிகேட்டில் துடைத்து விடுகிறார்களா அல்லது அப்படியே உதறிவிட்டு வந்து விடுகிறார்களா? இது யாருக்கு செய்யும் அவசங்கை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ திருச்சபையின் வழி நடத்துகின்ற சொல்லிக் கொடுக்கிற அருட்தந்தையர்களும் ஆயர்களும் மட்டும்தான் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற தேவையில்லை. நாமும் இதில் கவனம் செலுத்த வேண்டும். நாம் ஆராதிக்கின்ற தெய்வம் நற்கருணை வடிவில் இருக்கிறார் என்று விசுவசிக்கிறோம். அதில் அவர் உண்மையான சரீரத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறார் என்று விசுவசிக்கிறோம். அப்பொழுது அவரை கையில் வாங்கிட்டு தூசி தட்டுற மாதிரி தட்டுவது சரியா? அதை எல்லோருக்கும் கொடுப்பது, கையில் கொடுப்பது சரியா? அதை கொடுப்பவர்களெல்லாம் கை கழுவாமல் போவது சரியா? கழுவிய தண்ணீரை குடிக்காமல் போவது சரியா? இதையெல்லாம் யார் விவாதிப்பது? திருச்சபை கற்றுக் கொடுத்த பாடம், திருச்சபையின் கேட்டிசத்தின் வடைக்கல்வியின்படி ஒவ்வொரு துகளிலும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதுதான். அந்த ஆண்டவரை நாம் எப்படி அவசியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவோம். இதை உங்கள் பங்குத்தனங்களுள்ள பங்கு தந்தைகளிடம் கேளுங்கள். வாய் மூடிக்கொண்டு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டாம். இது நம்முடைய திருச்சபை. நம்முடைய திருச்சபை கொடுத்த ஒரு அருட்சாதனம், முக்கியமான ஒரு அருட்சாதனம். கத்தோலிக்க நமக்கு அடையாளமே இந்த அருட்சாதனம் தான். இந்த அருட்சாதனைக்கு இப்படிப்பட்ட அவசங்கை இன்றைய தலைவர் ஏற்பட்டதென்றால் வருகின்ற இளம் தலைமையினருக்கு இது ஒரு பிரசாதம் போல் மாறிவிடும். எல்லா கோயிலும் கொடுக்க ஒரு பிரசாதம் போல் மாறிவிடும். அப்படியானால் நாம் இந்த நற்கருணை நாதருக்கு அவசங்கை ஏற்படுத்துகிறோமா இல்லையா? தியானிப்போம், தொடர்பு கொள்வோம். நம்முடைய பங்கு தந்தையரோடும் நமக்கு நண்பர் குருக்களோடும் நம்முடைய உறவினர் குருக்களோடு தொடர்பு கொண்டு இதற்கு ஆவண செய்ய திருச்சபையை நாம் வலியுறுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். இன்று ஒரு நாள் தகவலிலே வாரம் ஒரு குறிஞ்செய்தி என்ற நிலையில் இந்த செய்தியை கேட்டதற்கும் நன்றி.